நம்ம வீடியோ பாக்குற மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கம். இன்னைக்கு 2ஆம் நாளான எக்ஸாம் பதிவு. வீடியோ பாக்குறவங்க மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க. எப்பவும் போல காலைல 6 மணிக்கெல்லாம் வந்து ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கான செஸ்ட் ஒர்க் அவுட்டை சிறப்பா கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டை நோக்கி நேரா வண்டியை விட்டேன். வீட்டுக்கு வந்து காலை உணவை கடுமையா கம்ப்ளீட் பண்ண நண்பர்களே. அப்புறம் எப்பயும் போலதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சிறிய உறக்கம். என்னடா இன்னைக்கு எக்ஸாம்னு சொல்ற, படிக்கலையா? நேற்று இரவே லைட்டா படிச்சதுனால கொஞ்சம் கான்பிடன்ஸா தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரா காலேஜுக்கு வண்டியை விட்டேன். அப்படி நம்ம போன இடம் தான் விஸ்வபீபர் காலேஜ். மக்கா வெயில்ல வண்டி ஓட்டிட்டு இருந்ததுல தலையெல்லாம் கிட்ட சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே லைட்டா கூலிங்கான குளிர்பானத்தை உள்ள இறக்கிட்டு நம்ம நண்பர்களோட சேர்ந்து எக்ஸாம் ஹாலுக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு. இன்னைக்கு கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா இருந்ததுனால ஆன்சர்லாம் அடாவடியா எழுதிட்டு அல்டிமேட்டா ஹாலை விட்டு பாஸ் அவுட் ஆயிட்டேன். வெளியே வந்து பார்த்தா நம்ம காலேஜ் மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து எப்படியே போராடி வெளியே வந்து போதும்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நம்ம எழுதிருக்க ஆன்சர் எல்லாம் கரெக்டான்ட்டு நம்ம ChatGPT நண்பர் உதவியால அதெல்லாம் பார்த்துட்டு நேரா சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பாடெல்லாம் உள்ள இறக்கிட்டு ஒரு சின்ன பிராக்டிஸ் காண்டி ஏரியா நோக்கி போயிட்டேன். என்ன பிராக்டிஸ்னு கேக்குறீங்களா? டான்ஸ் பிராக்டிஸ் காண்டி நண்பர்கள். பிராக்டிஸ் எல்லாம் தரமா முடிச்சுட்டு நம்ம நண்பர்களோட சேர்ந்து ஒரு வேஸ்டான ஸ்பீச்சை போட்டு வீட்டை நோக்கி கிளம்பிட்டேன். போன இடத்துல புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம போக்கஸ் இனிமே படிப்புல தான். நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம்.